ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சுவையான எளிய முறையில் ஒரு முருங்கைக்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் போய் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வர போகிறேன். இது எங்களோட மரம் தான். இதில் ஒரு முருங்கைக்காய் நான் பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் 2, ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை முன்னையே தண்ணியில் ஊற வச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஆனால் உங்கள் குக்கரு கொஞ்சம் கூட ஒரு மஞ்சள் கரையோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இந்த குக்கர் இன்றைக்கி பாருங்கள், சில பேர் வீட்டில் ரொம்ப மஞ்சள் ஆகிட்டுருக்கும் குக்கரை மஞ்சத்தூளை போட்டு. ஆனால் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சும்மாவே வாஷ் பண்ணி நீங்கள் வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பூண்டு, கருவேப்பிலை இருக்குது. இதில் தக்காளி 5 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுனா அது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு இதை போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இது 1 2 தான் அடிஞ்சிருக்கேன் வெங்காயம்லாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மஞ்சத்தூள் போடாதீங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா பொங்கி வந்துடும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறனால விளக்கெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஏதாவது நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியே வராது. பருப்பெல்லாம் எல்லாம் நீங்கள் கழுவிட்டுருக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு குக்கர் எந்த மாதிரி இருக்குதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எதுவுமே உங்களுக்கு அழுக்கே ஆகிட்டுருக்காது, வெளியே ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் ஜீரகமும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நான் இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர அளவுக்கு அடுப்பில் வச்சுட்டு போகிறேன். அதுக்குள்ளே வேறு வேலையை பார்த்துடலாம். இப்போ முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பிளேட்டில். இப்போ இதை தாளிக்க யூஸ் பண்ணலாம். இப்போ தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அடுப்பில் சட்டியை வச்சு அதில் பற்ற வச்சுட்டு இப்போ எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தாளிப்புக்கு வெந்தயம், ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு இதை தான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நான் கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணுவேன். இப்போ முருங்கைக்காய் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணலை. இதிலே கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே இப்போ மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தாளிச்சிருக்கும், நல்ல மனம் வரும் உங்களுக்கு. முருங்கைக்காய் வாசம் அப்படி சூப்பராக வரும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நான் சாம்பார் பவுடரை ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடரை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுலேயே புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே பாத்திரம் கழுவி வச்சுட்டு நானே எல்லா பாத்திரமும் அந்த டைமில் மற்ற வேலைங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ பருப்பு பார்க்குறேன், பருப்பு எல்லாம் வெந்திருக்குது. இப்போ லைட்டாக கடைஞ்சிட்டு அதை பாத்திரத்தில் அந்த தாளிப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு அடுப்பில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ மூடி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த குக்கர் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கூட நான் இப்போ சோப்பெல்லாம் போடலை, டைரெக்டாகவே இதை பண்ணி நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொதிக்க வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.